தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் திரு கண்ணதாசன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக தமிழக சட்டமன்றமாக இருக்கட்டும், தமிழக அரசியல் கழகத்திலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்கள் அதிரடியாக பல்வேறு கருத்துக்களை ஆளும் தரப்புக்கு எதிராகவும் ஆளும் தலைவருக்கு எதிராகவும் தொடர்ந்து கூறி வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்படியான சூழலில் தான் 2-3 தினங்களுக்கு முன்னால் மற்றொரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அது பெரிய பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக கூட்டணி தொடர்பாக இறுதியான நிலைப்பாடு அல்லது உறுதியான நிலைப்பாடு விரைவில் அறிவிக்கப்படும் என்ற ரீதியில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம் திரு கண்ணதாசன், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க. கூட்டணியில் இருந்தாலும் சமரசம் இல்லாமல் எதிர்த்து கொண்டே இருக்கிறார் திரு வேல்முருகன் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக நிறைய நிகழ்வுகளை பார்த்துட்ருக்குறோம். சமீபத்தில் கூட அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் திரு துரைமுருகனோடு ஒரு கருத்து மோதல் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு நிறையா விமர்சன கருத்துகள் உருவாகி இருக்கிறது. என்ன ஆச்சு, எப்படி போயிட்டுருக்குது? இல்லை, பொதுவாகவே அண்ணன் வேல்முருகன் கூட்டணி என்பது அதிகார பகிர்வுக்கானதை தவிர தங்களுடைய கொள்கைகளை அடமானம் வைப்பதோ மக்களுடைய உரிமைகளை அடமானம் வைப்பதற்கோ கிடையாதுன்றது அவருடைய செயல்பாடுகள் மூலமாக பல்நெடுங்காலமாக நிரூபிச்சுட்டு வரக்கூடிய ஒரு தலைவர். சமீபத்தில் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் பவானி அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காவிரி உபரி நீரை இந்த பவானி அந்தியூர் தொகுதிக்குட்பட்ட ஏரிகளில் நிரப்பணும் அப்படின்றது தான் அவருடைய கோரிக்கையை வைக்கிறாரு. அது உண்மையில் சொல்லப்போனால் அவருடைய கோரிக்கை மட்டும் கிடையாது, பன்னெடுங்காலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடிகளுடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கையை அந்த பகுதியுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் வைக்கப்படும் போது அதை அண்ணன் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கிறார். இது உண்மையில் ஒரு மக்கள் பிரதிநிதியோடைய வேலை இதுதான். ஏன்னா எங்கே மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கோ அதை கண்டறிந்து அதை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு தான் அவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. ஆனால் உண்மையில் ஒரு மூத்த அமைச்சர், தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே மிக மிக வயதான அல்லது மிக அதிக காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமைக்குரியவர் என்று சொல்லக்கூடிய ஐயா துரைமுருகன் அவர்கள் அந்த நேரத்தில் அவர் நடந்து கொண்ட அணுகுமுறை என்பது மிக மோசமான ஒரு அணுகுமுறை. அது கண்டிக்கத்தக்கதும் கூட. ஒரு துறை சார்ந்த அமைச்சர், அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அவர் துறை சார்ந்த ஒரு கேள்வி அண்ணன் வேல்முருகன் எழுப்பும்போது அந்த துறை சார்ந்த அமைச்சர் ஒரு கண்ணியத்தோடு பதில் சொல்லியிருக்கலாம். இது குறித்து நாங்கள் ஆய்வு செய்கிறோம், பரிசீலனை செய்கிறோம், அல்லது இது இந்த நேரத்தில் செய்ய முடியாத ஒரு இதுக்கான சட்ட சிக்கல்கள் இருக்கிறதுன்னு அவர் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அதை எல்லாம் விடுத்துவிட்டு இதை பேசுவதற்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது இதுவரை சட்டமன்றத்திலே நடக்காத ஒரு கேலிக்கூத்து. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் என்றாலே தமிழ்நாட்டின் அத்தனை பிரச்சனையும் பேசக்கூடிய ஒரு இடமாக தான் சட்டமன்றம் இருக்குது. அப்படி எந்த ஒரு மரபையும் உருவாக்கலை. அந்தந்த தொகுதி பிரச்சனையை மட்டும்தான் பேசணும்னு எந்த சட்டமும் இதுவரை இல்லை. அதை தான் அண்ணன் வேல்முருகன் தொடர்ச்சியாக காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியாராக இருக்கட்டும், அத்தனை பிரச்சனைகளும் சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்கிறாரு, சட்டமாக்கி இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் துரைமுருகனருடைய அந்த பேச்சு கடும் கண்டனத்துக்குரியதாக இருந்தது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் திமுக கூட்டணியின் ஒரு முக்கியமாக அங்கம் வகிக்கக்கூடிய கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் கூட ஒரு விரிவான அறிக்கை கொடுத்திருக்காரு. இது கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு. இதை உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சபாநாயகர் அவர்களும் இதை ஆய்வு செய்து உடனடியாக இது சரி செய்யப்பட வேண்டும். இது தொடர்ச்சியாக இப்படி நீடித்தால் இது மிகப்பெரிய அவை மாண்பையை சீர்குலைக்கும் என்ற அடிப்படையில் அவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. உண்மையிலே மக்கள் பிரச்சனையை எப்போதெல்லாம் அண்ணன் வேல்முருகன் சட்டமன்றத்தில் எழுப்புகிறாரோ அப்போதெல்லாம் அதற்கு பதிலளிக்கக்கூடிய திராணியற்றவர்களாக தான் இந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இது இந்த ஆட்சியோடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமாக மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதிலிருந்து அரசுக்கும் இவருக்கும் ஒரு 7ஆம் பொருத்தமே நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு பொதுவாக பார்க்க முடியுது. நீங்கள் சொன்னீங்க சட்டமன்றத்தில் இந்த அவருடைய தொகுதி சார்ந்து அல்லது ஒரு பொது பிரச்சனை சார்ந்து ஒரு விஷயத்தில் கேட்கும் பொழுது யாருமே சொல்லாதபடி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதற்கு அந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது ஒரு விதத்தில் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுற போக்காது இல்லை? அது என்னன்னா வேலையை பாருங்க என்ற சொல்லாமல் சொல்லக்கூடியது தானே. அது ஏன் அப்படி இப்படி சொல்கிறாரு, அதை நீங்கள் கண்டிக்கிறீங்க, அதற்கான கண்டனம் தெரிவிக்கிறீங்க. இருந்த போதும் வேல்முருகன் அவர்கள் இப்படியான சில பல கோரிக்கைகள் வைக்கும்போது மட்டுமே இந்த உரசல் நிலவுவதை நம்ம பார்க்குறோமே, என்ன பிரச்சனை? அதுதான் என்ன பிரச்சனைனா, வேல்முருகன் தான் உண்மையில் மக்களுக்கான தலைவராக தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிட்டு இருக்காருன்றதான் பிரச்சனை. ஏன்னா இப்போ நீங்கள் தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு விஷயத்தை அறிக்கையாக சொல்லியிருக்காரு. இது அந்த காவிரி உபரி நீர் சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது. அமைச்சர் துரைமுருகன் நமக்குமான அந்த மோதல் முல்லை பெரியாறில் நம்முடைய உரிமைகள் பறிபோது, முல்லை பெரியார் பேபி அணை அதை பராமரிக்க வேண்டும், அந்த பேபி அணையோடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அண்ணன் வேல்முருகன் பேசும்போது அந்த விடயங்கள் துரைமுருகனுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்குது அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் சொல்லியிருக்காரு. இது சார்ந்த விடயங்களில் தான் உண்மையில் வேல்முருகன் அண்ணனுக்கு எதிராக பேசக்கூடிய நபராக மாறி இருக்கிறாரு.
மக்கள் துறை நலன் சார்ந்து பேசக்கூடிய இடத்துல அந்த உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் என்ன ஆகிறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இது போன்ற ஒரு பிதற்றல்கள், அதாவது இது ஒரு கோமாளித்தனமான ஒரு பதில். அது வந்து எந்த ஒரு அமைச்சர்களுமே வந்து இப்படி ஒரு பதில் சொல்லி நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு கோரிக்கை வருதுன்னா அது அந்த கோரிக்கை சார்ந்த ஒரு சரியான ஒரு பதிலை அமைச்சர் வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதற்காக தான் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை அமைச்சரவையில் பங்கெடுக்கக்கூடிய நபர்களாக உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து முறைப்படுத்தக்கூடிய நபராக முதல்வர் ஸ்டாலின் இருக்கணும். ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இது மிகப்பெரிய இடுக்கு. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே எத்தனையோ மதிப்புமிக்க அமைச்சர் பெருமக்களை பார்த்த சட்டமன்றம், நாவலர் நெடுஞ்செழியன் தொடங்கி பேரறிஞர் அண்ணாதுரை உட்பட எத்தனையோ மாபெரும் மக்கள் தலைவர்கள் இருந்த ஒரு சட்டமன்றம் இன்றைக்கு கேலி கூத்தாக ஒரு துக்ளக் தர்பாராக மாறியிருப்பதை ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இதை நெறிப்படுத்த வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு. ஆனால் அவர் தவறுகிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம். அதான் நான் முன்னுமே குறிப்பிட்டேன் திரு கண்ணதாசன், இது முதல் முறையில் திரு வேல்முருகன் அவர்கள் இப்படியான கோரிக்கைகள் வைக்க போதெல்லாமே அவர் வந்து அவரே வந்து என்னை ஒருமையில பேசுறாங்கன்றதெல்லாம் புலம்பிய சட்டமன்றத்தை பதிவு செஞ்சார். அப்போ இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். அதுதான் உண்மை. என்னன்னா நீங்க வேல்முருகனுடைய கேள்விகள் அவர்களுக்கு அச்சுறுத்தலை உருவாக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வேல்முருகன் அவர்கள் அச்சுறுத்தக்கூடிய நபராக இருக்கிறாரா? மக்கள் மன்றத்தில் வேல்முருகனுடைய செல்வாக்கு அதிகரித்து போய், ஏன்னா இங்கே ஒருபுறம் அண்ணன் வேல்முருகனுடைய பேச்சுக்களை அவர்கள் புறக்கணித்தாலும் சட்டமன்றத்தில் அதற்கு பதில் சொல்லாமல் தப்பித்தாலும் கூட அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் இந்த பவானி அந்தியூர் சட்டமன்ற தொகுதியுடைய அந்த பிரச்சனை நிறைவேற்றிருக்காங்க. அந்த பவானி அந்தியூர் சட்டமன்ற தொகுதியோட பிரச்சனை சட்டமன்றத்தில் பதிலளிக்காமல் தப்பித்து சென்ற அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அதற்கு அடுத்த நாளே ஒரு செய்தி வருது. பவானி அந்தியூர் தொகுதியில் வந்து அந்த அந்த காவிரி உபரி நீரை தேக்கி வைப்பதற்கான நடைமுறைகள் என்ன இருக்குன்னு ஆய்வு செய்யணும்னு சொல்லி அமைச்சர் முத்துசாமி தலைமையில் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போ இது வந்து உண்மையில் வேல்முருகன் அவருடைய கோரிக்கை சரியானது அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த கோரிக்கைக்கான கிரெடிட், அதாவது அதுக்கான முழு பலனும் வேல்முருகனுக்கு சென்று விடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க உறுதியாக இருக்காங்க. வேல்முருகன் சொல்லித்தான் அரசு இது செய்கிறது என்றால் வேல்முருகன் மக்களின் நாயகனாக மக்களின் தலைவனாக மாறிவிடுவார் என்ற ஒரு அச்ச உணர்வு இருக்குது. இது அரசு பொதுவாகவே என்னென்னா அரசுகள் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தை மற்ற ஒரு தனிநபர் உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு போக்கு தான். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோமே தவிர நமக்கு வந்து அண்ணன் வேல்முருகன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களும் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாம் தனியார் மயமாக்கக்கூடிய பல்கலைக்கழக திருத்த சட்டத்தை வந்து அண்ணன் வேல்முருகன் சட்டமன்றத்தில் எடுத்து கூறி அதை வந்து திரும்ப பெற வேண்டும் சொல்கிறாரு. அதுவும் உடனடியாக ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அது வந்து மறு ஆய்வு செய்யப்படும் சொல்லி அரசு தரப்பில் ஒரு பதில் திரும்ப பெற்றுட்டாங்க. ஆமாம். ஆக எல்லா விடயங்களும் வேல்முருகன் பேசுவது அனைத்தும் சாத்தியமாகிட்டு இருக்கு. ஆனால் அது வேல்முருகன் பேசிதான் சாத்தியமாகிறது என்பது அவர்களால் ஏற்க முடியல அப்படிங்கிறது தான் இந்த மோதல் போக்குக்கு நம்ம ஒரு மூல காரணமாக பார்க்க. குறிப்பாக அந்த பவானி தொகுதி தொடர்பாக திரு வேல்முருகன் வைத்த கோரிக்கைகள் அப்படின்றது நீண்ட நெடுங்காலைய கோரிக்கைகள் தானே. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற போதே அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதை சரி செய்து தருவேன் தானே வாக்கு கேட்டிருப்பாங்க. அப்போ அதை செய்யாமல் இருந்தது முதல் தவறு அல்லவா? கண்டிப்பாக. அது ஏறக்குறைய 6 மாதத்தில் அடுத்த தேர்தல் வரும்போது இப்போதுதான் சட்டமன்றத்தில் பேசுகிறார், அதையும் வந்து அதற்கு பதில் சொல்வது என்பது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்ற அதுதான். ஒரு சட்டமன்றம் ஒரு வேல்முருகனின் குரலை வந்து நம்ம ஒரு வேளை மட்டுப்படுத்தி விட முடியும் அல்லது சப்தத்தை குறைத்து விட முடியும். அந்த தொகுதி மக்கள்லாம் பார்ப்பாங்கல்ல. அதை எதை மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தானே வேல்முருகன் அண்ணனிடம் வந்து தவறாக பேசினாலும் அல்லது வேல்முருகன் அண்ணனை புறக்கணிப்பதற்கு போல நடந்து கொண்டாலும் உடனடியாக அந்த மக்கள் பிரச்சனை, அவர் எழுப்பக்கூடிய பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. நீங்கள் அதை நான் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு என்றால் வேல்முருகன் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்குது. அவருடைய குரல்களுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியலை. ரெண்டாவது, அவர் ஒரு கதாநாயகனாக வளர்ந்து வருவதை அவர்களால் ஜீரணிக்க முடியல அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனாலும் அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் மக்களால் ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதால இந்த அரசு அதுக்கு செவி சாய்த்து கொண்டிருப்பதை நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் அதோட நீட்சியாக தான் கூட்டணி தொடர்பாலாம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரோ. இல்லை, அது நீண்ட காலமாக அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாங்கள் வந்து கூட்டணியில் தொடர்வதா இப்போது கிடையாது. சேகர்பாபு அவர்களுடனான அந்த முரண்பாட்டின் போது கூட அண்ணன் வேல்முருகன் வெளிப்படையாக சொன்னார், நாங்கள் கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா என்பதை முதல்வர் அவர்கள் தான் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இன்று வரை நாங்கள் கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே போக்கு நிலைத்தால் எங்களின் சுயமரியாதைக்கு ஒரு இழிவு வந்தால் நாங்கள் உடனடியாக எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வோம்னு அந்த எச்சரிக்கை இப்போ கிடையாது. அவர் கடந்த காலத்திலே தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ இன்னும் கூடுதலாக அந்த மோதல் போக்கு அதிகரிக்கும் போது அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து கட்சியோடைய மாநில செயற்குழு கூட்டம் நடந்தது. செயற்குழு கூட்டத்தில் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களாலும் முழு மனதாக
கூட்டணி குறித்த முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை நிறுவன தலைவர் என்கிற அடிப்படையில் அண்ணன் வேல்முருகனுக்கு வழங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் கூட்டணி குறித்து விரைவாக அறிவிப்போம் சொல்கிறாரு. இது வந்து உண்மையிலேயே வந்து எங்கள் ஜனநாயக போக்கு உள்ள ஒரு அரசியல் கட்சியில் எங்கள் தலைவர் அவர்களோடு எல்லாரோடும் கலந்து எடுத்த ஒரு முடிவு தான். இந்த முடிவை தலைவரின் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு உறுதியாக நிற்போம். அடுத்த 5-6 மாதங்களில் அடுத்த தேர்தல் வந்து வரப்போகுது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தொகுதியோட கோரிக்கைகள் இப்போ நிறைவேற்றுறார்கள் அல்லது சொல்கிறாங்க, செய்கிறாங்க, சொல்கிறாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தொடர்கதையாகி வருது நம்ம பார்க்குறோம். இதில் 21 தேர்தலின் போது கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை, பொதுவான வாக்குறுதிகள். அதை வந்து அடுத்த தேர்தலை கூட இந்த இப்போ அரசு எதிர்கொள்ளவிருக்கிறது. எப்படி பார்ப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் திரு கண்ணதாசன்? இல்லை, பொதுவாகவே மக்கள் தான் அதை வந்து இந்த 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 விடயத்தை மக்கள் தான் சிந்திக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் நிறைய வாக்குறுதிகளை வாரி இறைப்பதும் அடுத்த 5 ஆண்டுகளில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அந்த மக்கள் பக்கமே தலை வச்சு படுக்காது. மக்கள் உணர்ந்து அந்த தேர்தலில் முடிவெடுத்தார்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய மாற்று இந்த அரசியல் களத்தில் உருவாகும். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் போதும் இப்படியான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதவையோடு தான் தொடருது அடுத்த ஆட்சியும். நீங்கள் சொன்னீங்க மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் சொல்கிறீங்க. சிந்திக்க மாட்டார்களா அல்லது சிந்திக்க விடாமல் செய்கிறார்களா? மக்களை சிந்திக்கக்கூடிய இடத்துல வந்து இன்றைய அரசுகள் வைக்கல. நீங்கள் கடந்த 60 ஆண்டுகளில் ஒரு பக்கம் மதுவுக்கு அடிமையாக்கியிருக்கோம், இன்னொரு பக்கம் சினிமாவுக்கு நீங்கள் தமிழ்நாடை தாண்டி பல்வேறு மாநிலம் இப்போ நமது அண்டை மாநிலமான கேரளாவில் எடுத்துக்குவோம். கேரளாவிலும் மிகச்சிறந்த நடிப்பு திறன் கொண்ட, இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிந்த திரைத்துறையில் வந்து தரமான படைப்புகளை கொடுக்கக்கூடிய மாநிலமாக கேரளா தான் இருக்குது. கேரளாவில் இருந்து வரக்கூடிய திரைப்படங்கள் அத்தனையுமே சர்வதேச தரத்தில் எடுக்கப்படக்கூடிய படங்களாக பார்க்கப்படுறோம். அந்த திரைப்படங்களே சாட்சி. அந்த மாதிரியான திரைத்துறையில் இருந்து வரக்கூடிய நடிகர்களை கூட அவர்கள் வந்து கொண்டாடுவது கிடையாது. வெறும் சினிமா திரையரங்கில் பார்த்துட்டு வராங்க. அதை தாண்டி அரசியல் என்று வந்தால் அவங்க தெளிவான ஒரு முடிவில் மக்கள் இருக்காங்க. இதை ஆந்திராவுக்கு எடுத்துக்கலாம். சிரஞ்சீவி வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் என்ட்ரி கொடுத்தாரு, ஆனால் அடுத்த கொஞ்ச நாளே காணாமல் போனார். மக்கள் அவர்கள் வந்து அங்கீகரிக்க தவறு. பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. அவருடைய அரசியல் அந்த ஒரு நாள் அது உருவானது கிடையாது. அவருடைய தேர்தல் காலங்களில் அவர் சந்தித்த அவமானங்கள், அவர் சந்தித்த தோல்விகள் அதிகம். அதன் பிறகு அவர் சில சமரசங்களை உட்படுத்தி கொண்டு அந்த தேர்தல் வெற்றி பெற்றிருக்காரு. அது அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ மற்ற மாநிலங்களில் இல்லாத ஒரு திரை மோகம், குறிப்பாக இங்கே வந்து நீங்கள் ஒரு நயன்தாரா ஒரு நகைக்கடை திறக்க வந்தால் ஒரு 5 லட்சம் பேர் கூடுறது, ஒரு நமிதாவுக்கு கோவில் கட்டுறது, குஷ்புக்கு கோவில் கட்டுறது, இந்த மாதிரியான ஒரு திரை மோகம் இருக்குல்ல. ரஜினிகாந்த் படம் வந்தால் மன்சூர் சாப்பிட்றதும் மொட்டை அடிச்சுக்கிறதும் இந்த மாதிரியான போக்கை இந்த 60 ஆண்டு கால இந்த ஆட்சியாளர்கள் இந்த மக்கள்கிட்ட சிந்திக்க விடாத நபர்களாக, ஒன்று திரைத்துறையில் மீதான மோகம், இன்னொன்று மதுவின் மீதான மோகம். இப்போ கூடுதலாக இன்றைய இளைய தலைமுறைகள் வந்து இந்த கிரிக்கெட் உள்ளிட்ட இந்த விளையாட்டுகள் மீதான ஒரு மோகம். இன்னும் ஒருபடி போனால் அந்த பிக் பாஸ் போன்ற ரியாலிட்டி ஷோ என்று சொல்லக்கூடிய இந்த ஷோ குறித்து நீங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் அதிகமான டாப்பிக்காக எது மாறுது பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் டெய்லி என்ன நடக்குதுன்றது. உண்மையில் இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய சம்பவங்கள் நிரம்பி சட்டமன்றத்தில் பிக் பாஸ் பேசுறாரு திரு வேல்முருகன், அது வந்து தடை செய்ய வேண்டும் கண்டிப்பா பேசுறாரு. என்ன ஏன் அவ்வளோ கோவமா இருக்கீங்க பிக் பாஸ்? நீங்க பிக் பாஸ் இந்த இந்த சீசன் 9 என்று சொல்லக்கூடிய, நாலாம் பிக் பாஸ் இது வரைக்கும் ஒரு சீசன் கூட ஒரு எபிசோடு கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஒரு சீரழிவு, அது அந்த மக்களை மிக அடிமுட்டாளாக நினைச்சு எடுக்கக்கூடிய ஒரு ஷோ தான். அது வந்து முழுக்க முழுக்க ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பமே தவிர அது ஒன்றும் ரியாலிட்டி உண்மையில் நடப்பது கிடையாது. நிறைய நிகழ்ச்சியோட அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த பிக் பாஸ் 9 இந்த 9 பங்கேற்பாளர்களுடைய பட்டியலை நீங்கள் பார்க்கும்போதே அனைவராலும் முகம் சுளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஆரம்ப காலங்களில் அதில் எடுக்கக்கூடிய சில நபர்கள் ஏதோ ஒரு சமூக வலைதளங்கள்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு போராட்டங்கள் இருந்தவங்க, ஒரு பிரபலமாக இருந்தவங்களை கூட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 9 இந்த பிக் பாஸ் 9வது காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய அந்த பங்கேற்பாளர்களுடைய பட்டியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருவருக்கத்தக்கவர்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆபாசமாக சமூக வலைதளங்களில் நடிப்பவர்கள், தங்களுடைய இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் மிக ஆபாசமான வீடியோக்களை போட்ட, அதை நீங்கள் அரோரான்னு ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம அதெல்லாம் நிறைய பார்க்குறோம். அது போன்ற நபர்கள் இன்றைக்கி நீங்கள் தர்பூசணி, அது என்ன வாட்டர்மெலன் ஸ்டார் என்று ஒருத்தர் தன்னை தானே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவர். இப்படி இந்த பிக் பாஸில் இருக்கக்கூடிய அத்தனையுமே பைத்தியங்களாக தான் இருக்குது. ஒட்டுமொத்த பைத்தியத்தையும் கூட்டும் போய் வச்சுட்டு உள்ளே வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ஷோ நடத்தக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டில் என்னெல்லாம் காட்டுவீங்களோ அது எல்லாமே பிக் பாஸில் காட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாமே அதை பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு சீரழிவை, ஒரு மனசுக்குள்ளே வந்து எவ்வளோ பெரிய ஒரு சஞ்சலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத அண்ணா வேல்முருகன் வந்து தொடர்ச்சியாக கண்டிக்கிறாரு. அது பிக் பாஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற பேரில் வந்து இங்கே வந்து சமூக சீரழிவுக்கு உள்ளாக்குறீங்க. ஆண் பெண் எல்லாருமே அரைகுறை ஆடையோடு ஆடுவதும் யார் யாரையும் கட்டிப்பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கலாச்சார சீரழிவை நீங்கள் உருவாக்கும் போது அதை கண்டிக்கக்கூடிய தலைவராக வேல்முருகன் தான் இருக்கிறாரு. அதுபோல் இங்கே சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் வெட்டிங்னு ஒரு ஷோவை எடுத்துகிட்டு வரோம். அதாவது பொய்யான போலி திருமணத்துக்கு உண்டான அத்தனை செட்டப்பும் இருக்கும். ஏன் உங்களுக்கு முதலிரவு அறை வரைக்கும் இருக்கும்.
அப்படி ஒரு மோசமான சமூகத்தில் இதையெல்லாம் இன்னைக்கு எப்படி இந்த அரசுகள் வந்து வேடிக்கை பார்க்குதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இந்த அரசு தான் இதில் முதல்ல அதை வரையறைப்படுத்தியிருக்கணும். இதை தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க, அதுதான் தெரியல. அதான் எங்களுடைய கேள்வியே, இந்த அரசுகள் இந்த மக்களுக்கான விடயங்களில் ஏன் இவ்வளவு மெத்தன போக்கு கடைபிடிக்கிறாங்கன்றதான் நமக்கு புரியல. பிற்போக்கா யோசிக்கிறாங்க, நீங்க எல்லாமே பிற்போக்குவாதிகள் அப்படின்றாங்க. அதாவதுங்க, பிற்போக்கு முற்போக்கு அப்படிங்கிறது தந்தை பெரியார் சொல்வது போல சமூகத்தின் சமநிலைக்காக ஆண் பெண் சமம் என்று சொல்லலாமே தவிர, ஆணுக்கு நிகராக பெண் மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், பெண்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், பெண்கள் வந்து வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு உரிய சம வாய்ப்புகள், அவர்களுக்கான சம ஊதியம் கொடுக்கப்படணும், நீங்கள் அரசியல் உள்ளிட்ட அனைத்திலும் அவர்களுக்கு சம உரிமை கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முற்போக்கு. ஆண் குடிப்பது போல பெண் குடிக்கலாம், ஆண் வந்து தம் அடிப்பது போல பெண் தம் அடிப்பலாம், ஆண் 10 பேரோட படுத்தா பெண் 10 பேரோட படுக்கலான்றது வந்து முற்போக்கு கிடையாது. அது ஒரு மிக மோசமான பிற்போக்கு. அதுதான் இப்போ முற்போக்குல சேர்த்துட்டாங்களோ, அப்படிதான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம சமீப கால சில தந்தை பெரியாரின் பேர் சொல்லி சில பேர் பேசக்கூடியதே நம்ம கேட்கும்போது ரொம்ப அருவருப்பா இருக்குது. நீங்க வந்து பெரியார் வந்து கர்ப்பப்பை எடுக்க சொன்னார் அப்படிங்கிறத பெரிய விமர்சனமா பார்க்குறோம். அதை அவர் ஏன் சொல்றார் அப்படிங்கிறது அவங்க தரப்புல சொல்லக்கூடிய நியாயமா வந்து பெண்கள் வெறும் குழந்தை பெறும் இயந்திரங்களாக மட்டுமே பார்க்கப்படுகிறார்கள் என்பதற்காக அவர் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எல்லாருமே பெரியாரியவாதிகள் எல்லாம் பெண் கர்ப்பப்பை எடுத்துட்டா சுத்த முடியும்? அந்த வார்த்தையின் பொருள் என்ன, அது எதற்காக சொல்லப்படுது அப்படிங்கிற உணர்ந்து செயல்படுறவன் தான் உண்மையான முற்போக்குவாதி. தந்தை பெரியாரே சொல்றாருல்ல, நானே சொன்னாலும் அதை நீ வந்து உனது புத்திக்கு சரின்னு படலாம் ஏற்றுக்காரான்னு சொல்கிறாரு. அதுதான் உண்மையான முற்போக்குவாதி. நீங்கள் அதை விட்டுட்டு பெரியார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பெரியாருக்கு மாலை போடுறது, பெரியாருக்கு சூடை ஏற்றி கும்பிட்டுட்டா பெரியாரிய முற்போக்குவாதிகள் அர்த்தம் கிடையாது. முற்போக்கு என்பது சமூகத்தில் நிலவக்கூடிய மிக மோசமான சமூக ஒழுங்கினங்களை புறக்கணிப்பதும் ஒரு முற்போக்கு இதுதான். இன்றைக்கு வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஆண் பெண் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பது வந்து இன்றைக்கி கல்வியில் சொல்லக்கூடிய முதல் விஷயம் ஒழுக்கம்தான். அந்த ஒழுக்கமே வேண்டாம், அது வந்து பிற்போக்குத்தனமானு சொல்றது வந்து எவ்வளவு மோசமானதுன்னு பாருங்க. சமூகத்தை சீரழிக்கக்கூடியது சினிமாவா, மதுவா, புகையா, அதுவா இதுவா என்று நிறைய விஷயங்கள் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது. தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகனையே அவர் போய் என் பிக் பாஸை பார்க்குறாரு. இல்லை, அவர் பார்க்கறது இல்லை, அவருக்கு அதுக்கான நேரம் கிடையாது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கடிகார முல்லை விட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். நாங்களாம் வந்து ஒரு இணைப்புழாவுக்கு நேரம் கேட்டால் பல மாதம் காத்துட்ருக்கோம். அவ்வளோ நாட்கள் அவருக்கு நிரம்பி கிடக்குது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் ஓடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஏன் பார்க்குறாரு அப்படின்றது தவறாக எடுத்துக்காதீங்க என்னுடைய கருத்தை. அவர் மட்டும் ஏன் பார்க்கிறார் அப்படின்னு இல்ல, அவர் தானே இந்த மக்களுடைய மக்களை நேசிக்கக்கூடிய சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கருத்து பதிவு செய்வது, இந்த மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தாங்க அதை பேச முடியும். நீங்க மற்றவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினரானா எவ்வளவு கொள்ளையடிக்கலாம், எந்த டெண்டர் எடுக்கலாம், தன்னுடைய மாமனார் பேர்ல மச்சான் பேர்ல தன்னுடைய சம்பந்தி பேர்ல டெண்டர் எடுத்து முறைகேடு பண்ணலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம் நினைக்கிறாங்க. இன்று வரை அண்ணன் வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை இருந்திருக்கிறாரு. அவருடைய பேரிலேயே அவருடைய பினாமிகள் என்று யார் பேர்லையா ஒரு அரசு டெண்டர் எடுத்ததாக ஏதாவது சொல்ல முடியுமா? அவர் இன்று வரை சட்டமன்ற உறுப்பினராக போகும்போதெல்லாம் அவருடைய சட்டமன்ற வரலாற்றில் அதுக்கு முன்பு இல்லாத மிகப்பெரிய சாதனைகளை நிறைவேற்றிருக்கிறாரு. அது வந்து நீங்கள் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை வடிவமைத்து கொடுத்தவராக இருக்கிறாரு. மெட்ரோ ரயில் திட்டத்தை வடிவமைத்து கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன். மணல் குவாரிகளை அரசுடைமையாக சொல்லி போராடினவர் அண்ணன் வேல்முருகன். இப்படி எல்லாவற்றையும் ஒரு சாதனை மனிதராக இருப்பவர் மக்களின் நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். நீங்கள் மற்றவர்கள் வந்து இப்போ நீங்கள் கருணாஸ் மாதிரியான ஆட்களையோ இல்லை மற்றவர்கள் நீங்கள் சட்டமன்றம் அனுப்பும்போது அவங்க என்ன பேச போகிறாங்க? அங்கே போய் இங்கேருந்து நாடாளுமன்றத்துக்கு போனார் நவநீத கிருஷ்ணன் ஒருத்தர் போயிட்டு காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாட்டு பாடிட்டு காஷ்மீரில் என்ன பிரச்சனையே தெரியாது, காஷ்மீரி மக்கள் எவ்வளவு வதைக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க தெரியாது, காஷ்மீர் நடந்திருக்கக்கூடிய நீண்ட நெடிய கால போராட்டம் என்ன, ஏன் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது என்கிற எந்த வரலாறும் தெரியாமல் போயிட்டு இங்கேருந்து போய் எம்ஜிஆர் பாட்டை பாடிட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட நபர் கிடையாது அண்ணன் வேல்முருகன். அவர் உண்மையில் மக்களின் போராட்டங்களிலிருந்து உருவான ஒரு தலைவர் தானே. நீங்கள் அவருடைய பதின்ம பருவத்திலிருந்து போராட்ட காலத்தில் உருவானவர் இந்த சமூக சீரழிவுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளின் மூலமாக அரசியலுக்குள்ளே வந்த ஒருத்தர் தான் இதை பற்றி யோசிக்க முடியும். மற்றவங்களாம் இதை பற்றி யோசிப்பாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதே ஒரு தவறானது நான் நினைக்கிறேன். சமீபத்தில் கூட தீபாவளிக்கு 789 கோடி ரூபாய்க்கு மது அருந்திருக்கிறார்கள். குடிகாரர்கள் என்று சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்கள். ஆமாம், வழக்கு போட்டுருவாங்க. எப்படி நம்ம அமைச்சர் முத்துசாமிக்கெல்லாம் கோபம் வந்துடும், ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. இது எவ்வளோ இது ஏதோ ஒரு கொண்டாட்ட மனநிலையில் கொண்டு போய் இது ஒரு பெரிய சாதனையாக சொல்கிறது. இன்னொன்று, மது விற்பதற்குன்னு ஒரு அளவீடு வைக்கிறாங்க, ஆண்டுக்கு இவ்வளோ வருமானம் கொண்டு வரணும். சமீபத்திய தீபாவளியில் கூட 789 கோடி ரூபாய்க்கு மது அருந்தியிருக்கிறார்கள். குடிகாரர்கள் நம்ம சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். எப்படி பார்க்கலாம்?
அதுதான் அரசுடைய எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மனநிலையை மக்களை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு கொண்டாட்ட மனநிலை மாதிரி, ஏதோ ஒரு பெரிய வரலாற்று சாதனை மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு இவ்வளோ 1000 கோடிகள் வந்து மது விற்பனை ஆகணும்னு ஒரு இலக்கு வைக்கிறது. மது விலக்குத்துறை தான் சொல்கிறீங்க. ஆனால் மது உற்பத்தி எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம், மது விற்பனை ஆண்டுதோறும் எப்படியெல்லாம் உயர்த்தலாம் என்பதை ஆய்வு செய்வதற்கு ஒரு துறையை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு அமைச்சர், அதற்கு பல்வேறு அதிகாரிகள் போட்டு வந்து செயல்படக்கூடிய ஒரு மிக மோசமான மாநிலம் தமிழ்நாடு. பெயர் விலக்குத்துறை. ஆமாம், பேர் வந்து மதுவிலக்குத்துறை. மதுவிலக்கு காவல், மதுவிலக்கை வந்து கடைபிடிப்பதற்காக ஒரு அமைச்சரை போட்டு அதுக்கு கீழே ஐஏஎஸ் அதிகாரிகள், இயக்குனர், பல்வேறு நிர்வாக ரீதியான பொறுப்புகள் வச்சுருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மது விற்பனையில் தமிழ்நாடு அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. மது விற்பனை எப்படியெல்லாம் அதிகரிப்பது, மதுவில் புதிய புதிய வகைகளை எப்படியெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் உண்மையில் மதுவிலக்கின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் இதுவரை உற்பத்தி செய்யப்பட்ட மதுவை எப்படி தீர்த்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு அதை எப்படி மட்டுப்படுத்தலாம் என்ற இடத்துக்குள்ள தான் கொண்டு வர முடியும். நீங்கள் புதுசாக பிராண்டெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கீங்க. வீடுகளெல்லாம் மூடுவதுதான் எங்களுடைய கொள்கையும் கூட. எப்போ மூடுவீங்க? கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிவிடும். சரி, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். கள்ளச்சாராயத்தை மாண்டி விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மதுவை குடித்து மாண்டவர்களுடைய எண்ணிக்கை கிடையாதா? நீங்கள் உண்மையிலே கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் பொதுவெளியில் வந்துட்டு இருக்கு. ஆனால் மதுவால் ஆண்டுதோறும் தாலி இறக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. இதை நான் சொல்லலை. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கு முன்பு அவர் சொன்னது, தமிழ்நாடு பரப்புரையின் முன்பே, அதாவது சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு கடந்த அதிமுக ஆட்சியை விமர்சித்து அவர் சொன்ன விஷயம், இந்தியாவில் இளம் விதவைகள் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது, அதற்கு காரணம் மதுவாக. 26 பரப்புரையிலும் அதை சொல்வார்களா? அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். சொல்லுவாங்களா? நான் எதிர்காத்துட்டு இருக்கோம். ஏன்னா உண்மையில் அதை அவர் நிலையாக இருக்கிறார்களா அப்படின்றது பார்க்க. நீங்க அம்மையார் ஜெயலலிதா கூட மதுவிலக்கு கொள்கையை வந்து அறிவிச்ச போது அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துவாங்களா மாட்டாங்களா நீங்கள் எதிர்பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க. ஒரு 500 மதுபான கடைகளை முதல்ல மூடுறோம்னாங்க. அதற்கு பிறகு அதற்கான நேரத்தை குறைக்கிறோம்னாங்க. இவர்கள் மூடலையா? எங்க நீங்க மூடிருக்கீங்க? நேரத்தை அதிகரிச்சிருக்கீங்க. மது விற்கக்கூடிய நேரத்தை ஏற்கனவே குறைக்கப்பட்ட நேரத்தை அதிகரிச்சிருக்கீங்க. அமைச்சர் முத்துசாமி மதுவிலக்குத்துறையை வந்து பொறுப்பேற்கும் போது செந்தில் பாலாஜியிடமிருந்து மதுவிலக்கு முத்துசாமி அவர்கள் மாற்றப்படும் போது அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போகிறோம், குடிச்சிட்டு தான் போவான், நீங்கள் அவனை வந்து குடிகாரன் சொன்னால் நான் வந்து கோவப்படும் சொல்கிறார் ஒரு அமைச்சர். சொல்கிறாரு, ஒருத்தன் வேலைக்கு போகும்போது குடிச்சிட்டு போனால் சுயநினைவு இல்லாமல் அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துலேருந்து அவன் உயிர் போகும் அப்படிங்கிற ஒரு 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 அறிவு இல்லையா அந்த அமைச்சருக்குன்ற கேள்வி இருக்குது. நீங்கள் வேலையின் மேலும் ஒருத்தங்க மது போதையில் போகிறான், அப்போ அவன் உண்மையிலே அந்த வேலையை வந்து கவனமாக செய்ய முடியுமா? ஒரு கட்டட பணியாளர் ஒரு உயர்வான கட்டடங்களில் நின்று வேலை செய்கிறோம், நாங்கள் சாரம் கட்டி வேலை செய்வான், அந்த இடத்துல அவன் குடிச்சிட்டு போய் நிற்கிறானா அவன் போதையின் அடிப்படையில் தள்ளாடி கீழே விழுந்து சாவானா மாட்டானா? ஒரு நீங்கள் இன்றைக்கும் மனித மலத்தை மனிதனை தான் அள்ளக்கூடிய நிலை தான் இன்னும் தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு எந்த விதமான சாதனை இந்த அரசியலால் கொண்டு வர முடியல, அதுக்கு ஒரு மாற்று திட்டம் கொண்டு வர முடியல. அப்படி ஒரு கழிவு அள்ளக்கூடிய ஒரு தொழிலாளி மதுவை அறிந்துவிட்டு அந்த மலக்குழியில் இறங்கும் போது அவன் சுயநினைவு தப்பி உள்ள முங்கி சாவானா மாட்டானா அப்படிங்கிறது அரசு சிந்திக்க தயாராக இல்லை. இவர்களின் நோக்கம் முழுக்க முழுக்க மது உற்பத்தியால் வரக்கூடிய வருமானத்தை மட்டுமே இருக்கு. ஒரு காலத்தில் நான் வந்து தமிழறிவு மணியன் அவர்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அது எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ அரசியல் ரீதியாக வழி தவறி போயிட்டார். ஆனால் ஆரம்ப காலங்களில் அவர் ஒரு கட்டுரை எழுதுவார். தமிழ்நாட்டில் மது விற்பனையை நம்பி தான் அரசு இருக்கிறது என்பதே பொய்யான ஒன்று. தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளையின் மூலமாக இந்த அரசு பல லட்சம் கோடிகளை வந்து தனிநபர் வருமானத்திற்கு விட்டுக்கிட்டு இருக்கு. அதை முறைப்படுத்த இந்த அரசு தவறிக்கிட்டு இருக்குன்றாரு. நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு லாரி மணல் கொடுக்குறீங்கன்னா 1000 ரூபாய் நீங்கள் வந்து ஒரு விலை நிர்ணயம் பண்ணுறீங்க. அது எவ்வளோ விற்கப்படுதுன்றது உங்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் 30,000 குறைவாக 50,000 குறைவாக இன்றைக்கு ஒரு லாரி மணல் வந்து விற்கப்படுறது கிடையாது. ஏன் 1000 ரூபாய் கொடுத்து 50,000 விற்கிற வைக்கிறீங்க? அப்போ இந்த அரசு தனியாருக்கு கொடுக்கக்கூடிய லாபத்தை மக்களுக்கானதாக மாற்றிருந்தால் அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, மது உற்பத்தியால் தான் தமிழ்நாடு இருக்குது, மது விற்பனை மூலமாக தான் இலவச திட்டங்கள் கொடுக்கப்படுது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த நீங்கள் கடப்பாக்கல்ல இந்த டைல்ஸு இதெல்லாம் சொல்கிறோம், கிரானைட் கற்கள் இருக்குல்ல, இந்த கற்களுக்கு அரசு நிர்ணயிக்கக்கூடிய விலைக்கும் அது வந்து விற்பனைக்கு வரக்கூடிய விலைக்கும் பார்த்தீங்கன்னா பல 100 மடங்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டிய இடம் வந்து அரசுக்கு, கடமை வந்து அரசுக்கு இருக்குது. ஆனால் இந்த அரசுகள் அதை முறைப்படுத்துதானா? இல்லை. ஏன்னா இவை அனைத்தும் இந்த அரசை ஆளக்கூடிய நபர்களாலே கொள்ளையடிக்கப்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அதையெல்லாம் யார் எடுக்கிறானோ அவன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ தொடர்ச்சியாக மது விற்பனை ஒரு பெரிய வரலாற்று சாதனை போல, போன வருஷம் நான் 600 கோடி விற்று இந்த வருஷம் 700 கோடி விற்கிறேன். இது என்ன மக்கள் நலத்திட்டங்கள் கொண்டு வந்து நான் வந்து போன வருஷம் வந்து ஒரு 1000 பேர் பிச்சைக்காரனாக இருந்தான் தமிழ்நாட்டில், இந்த வருஷம் 500 பேர் தான் இருக்கிறான். எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு குடித்திருக்கிறார் என்று பிரேக்கப். ஆமாம், அதில் பெரிய சாதனை. மதுரை முதலிடம் இருக்கும், சென்னை 2வது இருக்கும். அது ஒரு சாதனையாக வேற போட வேண்டியது. உண்மையான அரசு என்ன பண்ணணும்? கடந்த ஆண்டு இந்த மாநிலத்தில் இவ்வளவு பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாங்க, இந்த ஆண்டு அதுக்கு வெகுவாக குறைந்திருக்கிறது, அடுத்த ஆண்டு இன்னும் குறைப்போம் என்கிற அளவுக்கு சொன்னால் அது வந்து மக்களுக்கான அரசு.
மதுவை இந்த ஆண்டு 700 கோடி விற்கிறோம், அடுத்த ஆண்டு 800 கோடி விற்கிறோம்ன்றத ஒரு சாதனையாக சொல்கிறது எப்படி மக்களுக்கான அரசாக இருக்க முடியும்? தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போதிலிருந்து நிறைய ஆதரவு எதிர்ப்பு குரல்கள், நிறைய எதிர்ப்பு குரல்கள் பார்த்தோம். அது கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு பக்கத்தில் ரொம்ப கூர்மை அடைந்து வருகிறது, மறுபக்கத்தில் அதற்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, எங்களோட வந்து விடுவார் அப்படின்னா அணி சேரும் முயற்சிகள் போய்கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி கடுமையாக விமர்சித்து வர்றது நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம்? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு வகையில் வந்து விஜயோடைய அரசியல் வருகைக்கு பிறகான அவருடைய கூட்டங்கள் எல்லாவற்றையுமே பார்க்கும்போது தெரியும், இது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் புரிதல் இல்லாததால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் தான். ஏதோ நீங்கள் ஏதோ கரூரில் தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டுருச்சு, அதுக்கு முன்னாடி என்னவோ ரொம்ப ஒழுங்காகவும் கட்டுக்கோப்பாகவும் கூட்டம் நடத்துன மாதிரி நீங்கள் கோவையில் பூத் கமிட்டி கூட்டம் போடுறாங்க. ஒரு பூத் கமிட்டி கூட்டம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை வைத்து நடத்தக்கூடிய ஒரு விஷயம். யார் யாரெல்லாம் பூத் கமிட்டிக்கு எந்தெந்த ஊர்களில் எத்தனை பூத் கமிட்டி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து பூத் கமிட்டி கூட்டம் நடத்துவீங்க. அந்த பூத் கமிட்டி கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தில் நடைபெற்ற கலவரம், காவல்துறை தடியடி நடத்தியது எல்லாமே ஊடகங்களால் வெளிச்சமாக போடப்பட்ட ஒரு விஷயம். அங்கே காவல்துறையை வந்து அந்த விஜய் ரசிகர்கள் எவ்வாறு தரம் தாழ்ந்து நடத்தினாங்க, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, அங்கிருந்த பொது சொத்துக்கள் எப்படி சேதம் செய்யப்பட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து நீங்கள் அஜித்குமார் என்கிற ஒரு இளைஞர் வந்து காவல்துறை லாக்அப் மரணத்தை ஏற்பட்டதை வந்து நீங்கள் சென்னை சிவானந்த சாலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு. வெறும் 3 நிமிட ஆர்ப்பாட்டம் தான் சொல்லணும். அதை அந்த 3 நிமிட ஆர்ப்பாட்டத்தில் அந்த சிவானந்த சாலையில் இருந்த அத்தனை தடுப்பு வேலிகளும், அதாவது அந்த மரக்கன்றுகள் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மரக்கன்றுகள் நடப்பட்டு அதற்கு சுற்றி போடப்பட்ட தடுப்பு வேலிகள், இரும்பு தடுப்பு வேலிகள் அத்தனையும் உடை தெரியப்பட்டது. அங்கிருந்த பொது சொத்துக்கள் அனைத்தும் சேதப்படுத்தப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக அவருடைய விஜய் நடத்தக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளிலும் எந்த வகையிலுமே ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளாக அல்லது ஒரு காவல்துறை எந்த கட்சிகளும் இப்படி நடக்கிறது இல்லையா? இதுவரை நாங்க அதே சிவானந்த சம்பவம்ல இதுதான் சொல்றோம். அதே சிவானந்த சாலையில விஜய் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு நாங்க வந்து இந்த இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய வாக்காளர் திருத்த சட்டத்துக்கு எதிராக தலைவர் வேல்முருகன் அவர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் தனியரசு உட்பட ஒரு வெகுஜன அரசியல்வாதிகளை அழைச்சி நடத்துறாரு. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லை. இது மட்டும் கிடையாது. சென்னையில் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் தலைவர் வேல்முருகன் அவர் நடத்திருக்காரு. வணிக வரித்துறை அலுவலக முற்றுகையாக இருக்கட்டும், இலங்கை தூதரக முற்றுகையாக இருக்கட்டும், அத்தனை ஆர்ப்பாட்டங்கள், அத்தனை போராட்டங்கள், மாநாடுகள் எவ்வளவு நடத்தியிருக்கும் போதும் ஒரு சிறு அசம்பாவிதம், யாரும் மயக்கம் போட்டதாக கூட தெரியும். ஒரு செய்தி என்ன காரணம்? ஏனென்றால் என்ன காரணம்? அதற்கு ஒரே காரணம், மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ, நகர செயலாளரோ, ஒன்றிய செயலாளரோ குறைந்தபட்ச அரசியல்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதுதான் முதல் காரணம். அவர்கள் குறைந்தபட்சமாக, நீங்க பெருசா வேண்டாம், குறைந்தபட்சமாக அவர்கள் எப்படி வர வேண்டும், எப்படி அவங்க ஆட்களை அழைத்து வர வேண்டும், அவர்கள் எங்கே அமர வைக்கப்படும், எல்லா கட்சிகளுடைய கூட்டங்களிலும் ஒரு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றியம், நகரம், இப்படி ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இன்று வரை எந்த நிர்வாகிகளுக்கும் அரசியல் என்றால் என்னன்னே தெரியாது. நீங்கள் அதோடைய பொதுச் செயலாளருக்கு அவரிடம் இதுவரை ஊடகவியலாளர்கள் யாராவது கேள்வி எழுப்பினால் அதற்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரா, பய சொல்லியிருக்காருன்றதை பார்த்தாலே தெரியும். அவர் நடத்திய ஒரு சில ஆர்ப்பாட்டங்கள், அந்த வகுப்பு வாரி திருத்த சட்டம் என்கிற அது அப்படிதான் சொன்னார். ஆனால் அது வகுப்பு திருத்த சட்டத்தை வந்து வகுப்பு வாரி திருத்த சட்டம் என்று ஊடகவியலாளர்கிட்ட பேசினார். அது குறித்து கேள்வி எழுப்பும் போது ஒரு துளி அளவு கூட அது சார்ந்து ஒரு பதிலும் இல்லாமல் இவங்க எல்லாமே சரியாக தான் பண்ணுறாங்களான்ட்டு ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க, போகிற போக்கில் ஏதோ பேசிட்டு போகக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர். அவருடைய பேச்சு அப்படி தான் இருந்தது. ஆதவர்ஜினா எடுத்துக்கங்க, ஒவ்வொரு மேடையிலும் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் அத்தனை விமர்சனமாகுது. அது எல்லாவற்றுக்கும் மேலாக தலைமையாக சொல்லக்கூடிய தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சுக்கள் எந்த மக்களாலும் ரசிக்கப்பட முடியாத அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ தலைவரிலிருந்து அடிமட்ட தொண்டன் வரை அரசியல்படுத்தப்படாத நபர்கள், அவர்கள் ஒரு கூட்டம்னா எப்படி நடத்தணும், ஒரு பேரணி எப்படி நடத்தணும், ஒரு ஆர்ப்பாட்டம் எப்படி நடத்தணும், அது எப்படி ஒழுங்கு செய்யப்படணும்ன்ற எந்த விதமான அரசியல் மயப்படுத்தப்படவில்லை அப்படின்னு தொடர்ந்து தாவேகா மீது இந்த விமர்சனம் குற்றச்சாட்டாகவே முன்வைக்கப்பட்டு வருது. அரசியல் மயப்படுத்திய நபர்களால் என்ன சாதிச்சிட்டாங்க, என்ன அரசியல் மயப்படுத்துவது என்பது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூட்டிட்ட உடனே அப்படியே நாங்கள் சாதிச்சிருவோம்னு நினைக்கிறாங்கல்ல, அதையெல்லாம் வந்து இந்த தேர்தலில் வாக்காக பதிவாக பிறகு வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தான் தெரியும் இவங்க சாதிக்க போகிறாங்களா சறுக்க போகிறாங்கன்ற. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலாறு சொல்லுது, மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிய நடிகர்கள், மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிய தலைவர்கள், அவர்கள் அரசியல்படுத்தப்படாத தொண்டர்களால், நிர்வாகிகளால் காணாமல் போன வரலாறு இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாடு உலக அளவில் பிரபலப்பட்ட நடிகர் திலகம், நடிப்புக்கே வந்து ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்கள் தனி கட்சி தொடங்கி அடுத்த தேர்தலில் காணாமல் போனார்.
வரலாறு சொல்லுது. அப்படி இதெல்லாம் விட சிரஞ்சீவி என்ற ஒரு நடிகர், நம்ம ஆந்திராவில் சொல்லலாம், சிரஞ்சீவி என்கிற ஒரு நடிகர் விஜயை விட மிக பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டி காட்டினார். 16.33 வாக்குகளை மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டினாரு. அடுத்த தேர்தலில் வாக்கு வாங்கி காட்டினாரு. ஆனால் வெற்றி பெறலை, ஆனால் வாக்கு வாங்கினாரு. அதுக்கடுத்து அந்த கட்சியை கொண்டு போறதுக்கான நிர்வாக ரீதியான புரிதல் இல்லாத நபர்களால் அந்த கட்சி காணாமல் போனது. அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிலேயே மக்களால் அதிகம் நேசிக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரானார். 8 விழுக்காடுக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி காட்டினார். அடுத்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது. 2011 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சியாக வந்தது. திமுகவை எதிர்க்கட்சியாக கூட வரவிடாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்றது. அதுக்கு பிறகு அந்த கட்சி ஏன் காணாமல் போச்சு? இது என்ன காரணம்னா, நீங்கள் வந்து அதிமுகவோட பெரிய பேக்கப் அப்படிலாம் நீங்க சொல்லவே முடியாது. அதிமுகவுடன் பல்வேறு கட்சிகள் கூட்டணி வச்சாங்கல்ல. ஏன் எந்த கட்சிகளாலும் எதிர்கட்சியாக வர முடியாத சூழ்நிலை விஜயகாந்தோட கட்சி வந்ததுக்கு காரணம் மக்கள் நேசிச்சாங்க. அவர்கள் வந்து வெற்றி பெற்றால் ஏதாவது செய்வாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அந்த கட்சிக்குள் நிலவிய குழப்பம் இருக்குல்ல. 29 எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் கடைசி வரை விஜயகாந்தோட இருந்தாங்க? ரொம்ப சொற்பம் தான். அதுவும் விஜயகாந்தால் அடையாளப்படுத்தப்பட்ட அருண் பாண்டியன் உள்ளிட்ட நடிகர் அருண் பாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவனாங்க. அங்கிருந்த நிர்வாகிகளுக்குள்ள ஒரு அரசியல் அதை எப்படி ஒழுங்குபடுத்துறது, நடக்கக்கூடிய அரசியல் சூழலை எப்படி கணிச்சு அதை சரி செய்யறது என்கிற புரிதல் இல்லாமல் போனாங்க. அதனாலேயே விஜயகாந்தோடைய தேமுதிக வந்து தேய்ந்து போனது. அதுபோல தான் விஜயோடைய கட்சியும் இன்றைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கலாம். ஒரு கூட்டத்தை காட்டலாம். தேர்தலில் போட்டியிட போறாரு. தேர்தலில் நீங்கள் போட்டியும் இடலாம். தேர்தலில் ஒருவேளை நீங்கள் வெற்றி கூட பெற்று சட்டமன்றம் கூட செல்லலாம். ஆனால் சட்டமன்றம் போனதுக்கு பிறகு நடக்கக்கூடிய அரசியல் சூழலை கணிக்க தவறிவிட்டால் அடுத்த சில மாதங்கள்லேயே நீங்கள் வந்து காணாமல் போயிடுவீங்க. இதுதான் வந்து வரலாறு சொல்லுது. இந்த வரலாறு படிப்பினை இல்லாமல் நீங்கள் அரசியல் படுத்தப்பட்டவங்க என்ன சாதிச்சிட்டாங்கன்னா, அரசியல் படுத்தப்பட்டவர்கள் தான் உலகையே சாதித்தார்கள். அது லெனினாக இருக்கட்டும், மாவோவாக இருக்கட்டும், எல்லா தலைவர்களாக இருக்கட்டும், நீங்கள் உலகை புரட்டி போட்ட அத்தனை பேரும் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் தான். நீங்கள் அரசியல் படுத்தப்படாத எந்த நபர்களாலும் எந்த ஒரு புரட்சி நடத்த முடியாது. விஜய் இங்கே இருக்கக்கூடிய உச்சமான அதீதமான சினிமா மோகம் தான் காரணம் அப்படின்னு பேசப்படுது. பிற மாநிலங்களில் இவ்வாறு நடப்பதில்லை. தமிழகத்தில் அப்படி நடக்குது. கெடுவாய்ப்பாக 41 உயிர்களை இழந்திருக்கிறோம். ஆனால் இந்த சினிமா மோகம் அப்படின்றது நீங்கள் குறிப்பிட்டீங்க, அம்மையா ஜெயலலிதாலேருந்து நிறைய பேர் குறிப்பிட்டீங்க. அதுக்கப்புறமா ஒரு இடைவேளைக்கு அப்புறம் மற்றொரு நடிகர் வருகிறார். 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதுதான் என்னென்னா, நீங்கள் அது முதல் விஷயம் நம்ம சொன்னது என்னென்னா, ஒரு கூட்டத்தை கூட ஒழுங்கு செய்ய முடியாத ஒரு நபர்கள், அதுவும் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை கூட ஒழுங்கு செய்யப்பட முடியாத ஒரு நபர்கள், அதை சரி செய்ய அந்த கட்சிக்குள் நிலவக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளை உள்கட்சி நிர்வாகிகளை சரி செய்ய முடியாத நபர்கள் தமிழ்நாட்டை சரி செய்ய முடியாது. அவர்கள் சொல்வது போல சினிமாவில் பேசுவது போல வசனத்தை எழுதி வைத்துவிட்டு பேசி போகக்கூடிய இது அல்ல அரசியல் களம். இங்கு பல்வேறு பிரச்சனைகள், இங்கு எத்தனை துறைகள் இருக்குன்னு கூட விஜய்க்கு தெரியாது. இந்த அரசியல் களத்தில் எத்தனை துறைகள் இருக்குது, அதை எப்படி நிர்வகிக்கணும், எந்த அறிவுமே விஜய்க்கு கிடையாது. யாரோ எழுதி கொடுத்துட்டு போகிற ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு மேடையில் நின்றுட்டு பக்கமாக பேசிட்டு போயிடலாம். ஆனால் அரசியல் களம் அது கிடையாது. பேசுவது கிடையாது அரசியல் களம். பேச தெரியாத காமராஜர் சாதித்தது ஏராளம். பேச தெரிந்த அண்ணாதுரை சாதித்து பேசுவது பேசாத அப்பாற்பட்டது. ஒரு விபத்து, அதனாலே அவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல சரியா? அந்த விபத்தோடைய மையப்புள்ளி யாருன்னா விஜய் தான். நீங்கள் அந்த கூட்டம் அனுமதி வாங்கப்படக்கூடிய நேரம் ஒன்று இருக்குல்லங்க. இப்போ என்னுடைய கட்சியோடைய கூட்டத்துக்கு நான் தான் நேரம் ஒதுக்குறேன், நான் தான் நேரம் கேட்குறேன், நான் தான் எந்த இடம்னு கேட்குறேன். எல்லாவற்றையும் முன் தயாரிப்பின் அடிப்படையில் தான் ஒரு கூட்டம் நடத்துவோம். அப்படித்தான் தமிழக வெற்றி கழகம், அதற்கு முன்பு திருச்சி உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் முன் தயாரிப்பின் அடிப்படையில் தான் நேரம் கேட்குறீங்க. ஆனால் அதுவரை நடத்தப்பட்ட எந்த கூட்டத்திலும் அவர்கள் வாங்கிய நேரத்திற்கு விஜய் அந்த இடத்துக்கு வந்தாருன்னா வரல. அது திருச்சியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருச்சி உட்பட எல்லாவற்றிலுமே நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் கரூருக்கு முன்பே நடத்தப்பட்ட அந்த 2 இடங்கள்லையுமே, திருச்சி, அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினத்திலுமே வந்து பெரும்பாலான நபர்கள் வந்து மயக்கம் அடைஞ்ச சூழலாக இருந்தது. அது ஊடகங்கள் பெருசுப்படுத்தலை. உயிரிழப்பு நடந்ததுக்கு பிறகு தான் பெருசுப்படுத்தினாங்க. உண்மையில் அங்கேயே ஊடகங்கள் அதை கண்டித்து அதை வந்து அம்பலப்படுத்தியிருக்கணும். விஜய் வந்து ஒழுங்காக வரவில்லை, விஜய் வந்து மக்களை வந்து வதைக்கிறாரு, இந்த வெயிலை நிற்க வச்சு வாட்டி வதைக்கிறாரு என்கிற உண்மையை ஊடகங்கள் போட்டு உடைக்க தவறிடுச்சு. மிகப்பெரிய கூட்டம் கூடிருச்சு. மக்கள் செல்வாக்கிற்குன்னு ஊடகங்கள் வந்து ஊதி பெருக்கினதோட விளைவு தான் அந்த 2 இடத்துல மயக்கமாக இருந்தது கரூரில் உயிர் பலியாக போயிருக்கு. அதுக்கு முன்னாடி நாமக்கல்லே உயிர் பலி நிகழ்ந்திருக்கு. காலையில் நாமக்கல்ல 8:30 மணிக்கு வரதா விஜய் வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க. விஜய் எத்தனை மணிக்கு சென்னையை விட்டு கிளம்பினார்னு கேளுங்க. 8:30 மணிக்கு தான் சென்னை விமான நிலையத்துக்கே விஜய் போகிறாரு. ஆக 8:30 மணிக்கு நான் வந்து நாமக்கல்லில் பிரச்சாரம் செய்வேன் என்று சொல்லக்கூடிய விஜய் 8:30 மணிக்கு தான் சென்னையிலிருந்து கிளம்பி திருச்சி வந்து திருச்சியிலிருந்து மறுபடியும் நாமக்கல் வருவார். அவர் எத்தனை மணிக்கு அங்கே வந்திருப்பார்? 3 மணிக்கு கரூர் வருவதாக சொல்லப்பட்ட விஜய் நைட்டு 7-8 மணி வரைக்கும் வரல.
அப்ப காலையிலிருந்து விஜய் வருவார். இன்னும் சொல்ல போனா அங்க வெறும் வர முடியாத நிலை, அவ்வளவு என்ன நிலை அவருக்கு? அவர் தானே திட்டமிடுறாரு, அவர் தான் திட்டமிடுறாரு. அது உற்சாகம் கிடையாது, அது மக்களை மந்தைகளாக நினைக்கக்கூடிய போக்கு. உண்மையில் அவர் அரசியலாக இருந்து மக்களை நேசிப்பவராக இருந்தால், தன்னுடைய மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை உடனடியாக நம்ம பார்க்கணும், அவர்கள்ட்ட நம்ம பேசணும். அவர்களுடைய இன்னும் சொல்ல போனால் இந்த உச்சி வெயிலில் இவ்வளோ கூட்டங்கள் நிற்குது, அவர்களுடைய குடிநீர் இல்லை, அவர்களுடைய சுவாசம் இருக்காது. நீங்கள் ஒரு வெகுவான கூட்டம் இருக்கும்போது மூச்சு திணறல் இயல்பாக உருவாகும். ஒருவரின் மூச்சை ஒருவர் சுவாசிக்கக்கூடிய சூழல் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை இன்னொரு மனிதன் உள்ளிடுத்தால் அது அறிவியலாக சொல்லுது, அது மிகப்பெரிய உயிர்பலிக்கு அதுவே காரணமாக சொல்லும். இவ்வளவு சிரமத்திற்கு இடையிலே ஒரு மக்கள் கூட்டம் இருக்கும்போது உண்மையில் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் சரியான நேரத்தில் அங்கே இருக்கணும். அதுதானே. இன்னும் நீங்கள் ஒய் பிரிவு பாதுகாப்பு வாங்கியிருக்கீங்க, உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியலன்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான விஷயம். நீங்கள் ஏதாவது திடீர்னு திட்டமிட்டு காலையில் போய் நிற்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இது திட்டமிட்ட ஒரு படுகொலை. விஜயோடைய அரசியல் பிரம்மாண்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் 41 உயிர்களை நரபலி வாங்கியிருக்கிறாருன்னா சொல்லணும். இதில் எல்லாரும் சொல்கிறா திமுக சதி நடந்துருச்சு, அதிமுக சதி நடந்துருச்சு. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ நீ வளரணும்னு எதிர்பார்க்காது. நீ நடத்தக்கூடிய கூட்டத்துக்கான மொத்த பொறுப்பு நீ தான் ஏற்றுக்கணும். நான் ஒரு கூட்டம் நடத்துறேன்னா அதில் நடக்கக்கூடிய அத்தனை அசம்பாவிதங்களையும் முன் கணித்து தான் அந்த கூட்டத்தை நான் அனுமதி வாங்கணும். அந்த அறிவும் அந்த ஆற்றலும் இருந்தால் மட்டும்தான் நான் மக்கள்கிட்ட போக முடியும். நான் போனால் எனக்கு வரவேற்பு தர முடியுமா அப்படின்னு கண்ணீர் மல்க வருத்தம் தெரிவித்திருக்கிறார். எத்தனை நாள் கழிச்சு? இன்னும் சொல்ல போனால் அந்த கண்ணீர் மல்க வருத்தத்தை எங்கே தெரிவிச்சிருக்கிறாரு? மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு கண்ணீர் மல்க வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் கரூருக்கு போனால் என்ன பிரச்சனை வந்துடும் நினைக்கிறாரு? விஜய் கரூருக்கு போவதால் யாருக்கு பிரச்சனை? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்காக விஜய் போய் நிற்கும் போது பிரச்சனை வரலையா? அனிதா வீட்டுக்கு விஜய் போகும்போது இந்த பிரச்சனை வரலையே. அப்போ கரூர் போகும்போது மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது? அப்போ இதோடைய காரணம் தான் கேட்குறாங்க, ஏன் வருதுன்னு கேட்குறாங்க. அது அந்த பிரச்சனையெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாதுங்க. அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பயம்தான் அவரை போக விடாமல் தடுக்குது. கரூருக்கு சென்றால் ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையான நபர்கள் தன்னுடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டாலும், இப்போ உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னா, இந்த கரூரில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய சிலரை கொண்டு இங்கே நிறுத்தியிருக்காரு. உடனே அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவருடைய மனைவி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. விஜய் எங்களை நேரில் சந்திக்க வேண்டும், ஆனால் எங்களுக்கு பதிலாக எங்கள் உறவினர் என்று சொல்லிக்கொண்டு யாரோ சிலரை கொண்டு போய் அவங்க பேசியிருக்கிறாங்க. இதனால் நாங்கள் அவர் கொடுத்த அந்த நஷ்ட ஈடை நாங்கள் திருப்பி கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நீங்கள் சினிமாவில் டூப் போடுவீங்க இல்லை, அதே மாதிரி ஒரு டூப் போடுற வேலையை இந்த கரூர் உயிரிழப்பு சம்பவத்தில் விஜய் பண்ணியிருக்காருன்னா அவன் எவ்வளோ பெரிய அரக்க மனம் படிச்சனா இருக்க முடியும்? 41 உயிர் போயிருக்கு. நீ உண்மையில் யோகியனாக இருந்தால் நீ அவன் காலில் அங்கே போய் விழுந்திருக்கணும். அம்மா, நான் செஞ்சது தப்பு, உன் குடும்பத்துக்கான எல்லா நல்லதையும் நான் பார்த்துக்கிறேன், உன் குடும்பம் வாழ்நாள் முழுக்க உனக்கு என்ன தேவை அதை நான் செஞ்சு தரேன், நீ தேடி போய் பார்த்துருக்கணும். என்ன உனக்கு பிரச்சனை வந்துட போது? நீ தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு வச்சிருக்க, நூற்றுக்கணக்கான பவுன்சர் வச்சிருக்கிற, உன்னை தான் நெருங்க முடியலையே. அதான உண்மை. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன விஜய் சாதாரணமான இதில் இருக்காரா? இன்றைக்கி விஜய்க்கு எதுக்குங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு? அவர் என்ன அமைச்சரா? இந்த நாட்டின் அதி உயர்வு பொறுப்புகள் ஏதாவது இருக்கிறாரா? இல்லை நீதிபதியா? எதுலையுமே கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு திரை கூத்தாடி. அவர் மாதம் வருஷத்துக்கு இத்தனை லட்சம் ஒரு சினிமாவுக்கு 250 கோடி 300 கோடி கொடுத்தா எவ்வளோ கேவலமாக கூட நடிக்க முடியும்? 12 வயசு பொண்ணு 15 வயசு பொண்ணை கூட கதாநாயகியாக போட்டு நடிக்க முடிய ஒரு சாதாரணமான ஒரு கூத்தாடி தான். அவருக்கு எதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு? அவர் என்ன இந்த தேசத்தின் தந்தையா? அதுதான் இந்த அரசியல் விஜயை வைத்து அரசியல் இந்த ஆளும் கட்சிகள் ஆடக்கூடிய ஒரு நாடகம். குறிப்பாக விஜயால் யாருக்கு பயனடைவார்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் விஜயை பாதுகாக்கிறாங்க. யார் பயனடைவார்கள்? அது நீங்கள் இன்னைக்கு அப்பட்டமா தெரியுது இல்லை? இன்னைக்கு மோடியால் தான் விஜய் இயக்கப்படுறாருன்றது பல வகையில் அப்பட்டமா தெரியுது. தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் ஒரு வழக்குக்கு ஆணையம் அமைக்கப்படுது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு நடந்தக்கூடிய ஒரு குற்றச்சம்பவத்துக்கு ஒரு உயிர் பலின்னு எடுத்துக்கும். அது குற்றச்சம்பவமாக கூட வேண்டாம், அது ஒரு தற்செயலாக நடந்தப்பட்டதை வச்சுக்கும். அதற்காக ஒரு ஆணையம், தனிநபர் ஆணையம் அமைக்கப்படுது. ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுது. அமைக்க மட்டும்தான் பட்டிருக்கு. அது இன்னும் விசாரணை தொடங்கவில்லை. அதோடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்படலை. ஒருவேளை விசாரணை தொடங்கி அந்த அறிக்கை தவறாக இருக்கு, அவங்க முறைகேடாக விசாரணை நடத்தியிருக்காங்க, ஒருதலை பட்சமாக செயல்பட்டுருக்காங்கன்றது எப்போ சொல்ல முடியும்? நீங்கள் அந்த ஆணையம் செயல்பட்டு அவர்கள் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிச்சாதான் நீங்கள் சொல்ல முடியாது, குற்றச்சாட்டு வைக்க முடியும். ஆனால் அப்படி எதுவுமே நடைபெறாத முன்னாடியே ஆணையம் அமைக்கப்பட்ட போதே, அந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்ட உடனே ஏன் நீங்கள் பதறி ஓடி சிபிஐ விசாரணை கேட்குறீங்க? அப்போ நீங்கள் எதை மறைப்பதற்காக யார் பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த நீங்கள் உங்களுடைய சிபிஐ விசாரணைக்கு ஒரு எந்த விஷயத்திலும் நம்ம பார்க்க முடியுது இல்லை? அப்போ யார் உங்களுக்கு பின்னாடி இருந்து இதுக்கு உச்சநீதிமன்றமும் ஒப்புதல் கொடுத்துருக்கு பாருங்க. இது இதையெல்லாம் கழிச்சிட்டு சிபிஐ விசாரணை நடத்துங்க. எதுக்காக ஒரு சிபிஐ விசாரணை ஒரு வழக்கு எப்படி வாங்குவாங்க நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஊடகவியலாளராக பார்ப்பீங்க, ஒரு சிபிஐ விசாரணை ஒரு வழக்கு எப்போ வாங்குவாங்க? மாநில அரசால் அந்த வழக்கை சரியாக கையாள முடியாத சூழலில்
மாநில காவல்துறையோ அது அமைக்கக்கூடிய சிறப்பு காவல் துறை புலனாய்வு பிரிவுகளோ அந்த வழக்கை முறையாக கையாண்டு அதுக்கான உரிய தீர்வை எடுக்க முடியாது என்கிற நிலை வரும்போது தான் சிபிஐ விசாரணை. அது உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம், வாத பிரதிவாதங்கள் அடிப்படையில் தருவார்கள். நம்ம அதை இல்லை, எல்லாவற்றையும் நம்ம அப்படி கடந்து போயிட முடியாதுன்ற ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறோம். நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துல இருந்தாலும் இது வந்து ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் இல்லைங்களா? நீங்கள் தமிழ்நாடு அரசு ஒரு புலனாய்வு அமைத்து அது விசாரணைக்கு முன்பே ரத்து செய்யப்படுதுன்னா அப்போ விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் எவ்வளோ மோசமானதாக இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. அந்த சம்பவத்துக்கு பிறகு இப்போ தாவேகா அந்த கட்சியோடு அணி சேருவார்கள், இந்த கட்சியோடு அணி சேருவார்கள், அவர்களே தனித்து நின்று களமாடுவார்கள் அப்படின்னா அந்த சம்பவம் ஒன்றுமே இல்லை. களத்தில் 26 சட்டமன்ற தேர்தல் நோக்கி இப்போ நகர்ந்துட்டாங்க அப்படின்ற போக்கு எப்படி பார்க்கலாம்? அதான் இந்த அரசியல் லாப நோக்கில் உயிர் பலிகள் எல்லாம் இவங்களுக்கு சாதாரணமாக, ஏன்னா அந்த அரசியலே வந்து பல்வேறு உயிர் பலிகள் மேலே கட்டப்பட்ட ஒரு கோபுரமாக தான் இருந்துகிட்டு இருந்தது. அது விபத்து என்பதே நடந்து முடிச்சு அடுத்த வேலையை பார்க்கலாம். இல்லை, விபத்து என்பதை நம்மளால் ஏற்க முடியலன்ற இன்று வரை அது விபத்து கிடையாது. அது வந்து திட்டமிட்ட ஒரு அரசியல் படுகொலை தான் இருக்கு. அந்த புலனாய்வு அமைப்பு தான் நமக்கு தெளிவுபடுத்தணும். இப்ப யார் குற்றவாளி, இதான்ப்பா குற்றம். அப்ப அவங்க தெளிவுபடுத்துற முடிவுக்கு வர முடியாது. தெளிவுபடுத்துறதுக்கு நீங்க விபத்துன்ற முடிவுக்கு நீங்க வர முடியாது. இல்லை, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது விபத்தா அல்லது கொலையா அப்படிங்கிறத நாமும் சொல்ல முடியாது, அவர்களும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக விஜய் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, அப்போ நம்ம இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு அவர் நம்ம கூட்டணிக்கு வந்துட்டால் நம்ம வந்து வெற்றி பெறுவோம் என்பதற்காக நடந்த ஒரு பச்சை படுகொலை நீங்கள் மறைக்க முடியாதுல்ல. அதில் தான் தலைவர் வேல்முருகன் தனித்துவமானவராக நிற்கிறாரு. அவரும் நினைத்திருந்தால் விஜய்க்கு வந்து ஆதரவாக பேசியிருக்க முடியும். அவரும் நினைத்திருந்தால் கூட்டணி கணக்குகளை கணக்கில் வைத்துக்கொண்டு விஜய் எல்லா இடத்துலையும் ஆதரித்து போயிருக்க முடியும். எவ்வளோ பேர் ஆதரிக்கிற மாதிரி இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் உட்பட பல்வேறு அரசியல் சாணக்கிய சீனியர்களெல்லாம் ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க விஜயை. ஆனால் எந்த இடத்திலும் விஜயின் கோமாளித்தனத்தையும் விஜயின் அரசியல் அயோக்கியத்தனத்தையும் அண்ணன் வேல்முருகன் மட்டும் ஆதரிச்சதே கிடையாது. ஏன்னா அவர் தொடர்ச்சியாக சொல்கிறார், இது ஆபத்தான போக்கு, விஜயோடைய இந்த அரசியல் போக்கை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்று இப்போ கிடையாது, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி தான் அவர் எச்சரித்துக்கிட்டே இருந்தார். அவருடைய எச்சரிக்கையை விஜய் காதில் வாங்காதவருடைய விளைவு இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை விட முக்கியமாக உயிரிழந்தவர்கள் வைத்து நீங்கள் நடத்தக்கூடிய நாடகம் இருக்குல்ல, 2 குழந்தையை பறி கொடுத்த ஒரு தாயை வச்சு 2 குழந்தை செத்தாலும் பரவாயில்லை, அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, அப்படி குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் இருக்கும். 2 குழந்தையும் பறி கொடுத்த ஒரு தாய். கேள்வியும் திரு கண்ணதாசன் அவர்களே வந்து எந்த வருத்தத்தையும் தெரியல. இல்லை, அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழுத்தங்கள் ஒன்று இருக்குல்ல, இந்த இவர்கள் மூலமாக கொடுக்கப்படுற அழுத்தங்கள் ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளவு மோசமானதா இருக்கு. எதுவும் நம்ம கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லை. இல்லை, நீங்கள் எல்லா குற்றச்சம்பவத்துக்கு பின்னாடியும் பாதிக்கப்பட்ட மக்களை வைத்தே அவர்கள் வந்து நிரபராதிகளாக காட்டப்படக்கூடிய சம்பவங்கள் காலங்காலமாக நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இது இன்று நேற்று கிடையாது. நம்ம அப்படி தான் இதை வந்து அரசியல் தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அழுத்தம் இருக்குன்றதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜயை மனித புனிதராக காட்ட வேண்டும் அப்படிங்கிற, நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் லாக்அப் மரணத்துக்கு விஜய் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு. சிஎம் வந்து போய் லாக்அப் மரணம் பண்ணுன்னு சொன்னாரா? போய் வந்து காவல்துறை வந்து நீங்கள் அஜித்குமார் அடிங்க, அவர் அடிங்க, அவர் சிஎம் சொல்ல மாட்டார். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, குறைந்தபட்சம் நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இனி இது போன்று நடக்காதுன்னு சொல்கிறாரு. ஏன் விஜயிடம் இருந்து அந்த தார்மீக பொறுப்பு என்கிற வார்த்தை கூட இன்று வரைக்கும் வரலவே இல்லையே? ஒரு 3 நாட்கள் கழித்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. என்ன வீடியோ வெளியிடுறாரு? சிஎம் சார் என்ன வேணுமோ பழி வாங்குங்க, என் தொண்டர்களை விட்டுருன்றீங்க. சரி, நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறீங்க? இது வந்து தற்செயலாக நடந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் என்ன சொல்கிறீங்க? இது வந்து திட்டமிட்டதுன்னு சொல்கிறீங்க, திமுகவின் சதின்னு சொல்கிறீங்க. நீதிமன்றத்தில் என்ன வாதம் வச்சுருக்கீங்க? உங்கள் தரப்பு வாதம் இது வந்து தற்செயலானது, ஒரு விபத்துன்னு சொல்கிறீங்க. அப்போ இதிலே தெரியல நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல் இயக்கியத்தனத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ நீங்கள் எல்லாவற்றையும் பூசி மொழிகிட்டு வெறும் தேர்தல் கால லாப கணக்குக்காக மட்டுமே நாங்கள் இயங்க முடியும்னா இவர்கள் மக்களுக்கானவரே கிடையாதுன்னு சொல்கிறோம். இந்த குற்றச்சாட்டு எல்லாமே அப்படியே இருக்கும் திரு கண்ணதாசன். ஆனால் கூட்டணி கணக்கு வழக்குகளில் மக்கள் வாக்களிப்பார்கள், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட ஆகிவிடுவார்கள் அப்படியான ஒரு சூழல் தான் நம்ம பார்க்கிறோம். எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? நான் தான் மறுபடியும் சொல்லிட்டேங்க, நீங்கள் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகலாம், ஆட்சியை கூட கைப்பற்றலாம். ஆனால் அதை தக்க வைப்பதற்கான அரசியல் அறிவோ அரசியல் நிர்வாக திறமையோ இல்லை என்றால் மிக சொற்ப காலத்திலே அந்த ஆட்சியை இழக்க முடியும். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் 3 மாதத்தில் 6 மாதத்தில் கலைக்கப்பட்ட ஆட்சிகள் ஏராளம். வெறும் ஒரு பேரணி, ஒரு 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 பிரச்சாரத்துக்கே 41 உயிர் பலி போயிருக்கு. அடிப்படையில் நான் ஏற்றுக்கிற வாதத்திற்காக தற்போது இல்லை, ஒரு வழியை கற்றுக்கொள்வாரோ என்னமோ. எப்போ கற்றுக்கிறீங்க? அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே ஒவ்வொரு சம்பவத்திலும் உங்களுடைய அறிக்கைகளோ உங்களுடைய தெளிவான ஒரு வாதமோ அதை நிரூபிக்கவே இல்லையே, இன்று வரை நிரூபிக்கலையே. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இருக்குது, 2 மாநாடு நடத்திருக்கீங்க, இவ்வளோ பெரிய உயிர் பலி போயிருக்கு. இப்போவும் கற்றுக்காத விஜய் எப்போ கற்றுக்க போகிறாரு?
அவரை சுற்றி இருக்கவங்க யாராவது கற்றுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களா? நீங்கள் வந்து அருண் காமராஜுக்கு வந்து அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஆர்எஸ், அவருக்கு அந்த அரசியல் அறிவு இருக்கா? நீங்கள் ஆதவ் அர்ஜுனாகிட்ட அந்த அரசியல் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க போகிறீங்களா? இல்லை புஷி ஆனந்த்கிட்ட இருந்து கற்றுக்க போகிறீங்களா? நிர்மல்குமார்கிட்ட யார்கிட்ட இருந்து அரசியல் கற்றுக்க போகிறீங்க? உங்களை சுற்றி யார் அரசியலை வந்து போதிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க? நீங்கள் எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் எடுத்துக்கிட்டால் அவ்வளவு அறிவாளிகள் இருந்தாங்க. அது நாவலர் நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், பண்ருட்டி ராமச்சந்திரனாக இருக்கட்டும், நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு எல்லாருமே அரசியல் சாணக்கியர்களாக இருப்பாங்க. கருணாநிதி அவர்களுடைய அரசவையாக இருக்கட்டும், கருணாநிதி கட்சிகள் இருக்கட்டும், எல்லாருமே தளபதிகளாக இருந்தாங்க. விஜயோடைய கட்சியில் விஜய் அப்படி ஒரு விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒரு நபரை சொல்லுங்கள். அப்போ விஜய் யாரிடம் இருந்து அரசியல் கற்றுக்க போகிறாரு? பிஜேபி இருந்து அரசியல் கற்றுக்க போகிறாரா? நீங்கள் ஒரு 41 உயிர் போயிருக்கு வெறும் ஒரு பிரச்சாரத்தில். ஒருவேளை நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து உங்களால் ஆட்சி நிர்வகிக்கக்கூடிய திறமை இல்லாமல் ஒரு பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டால் ஆட்சி கலைப்பதற்கான சூழல் இருக்கா இல்லையா? அப்போ அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்றால் கூட நீங்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டிய நபர்களாக மாற வேண்டும். நீங்கள் அரசியல்படுத்தப்பட்டவர்கள் என்ன சாதிச்சிட்டாங்க சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் உங்களுடைய கோமாளித்தனத்தையே நீங்கள் நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா யானை தென் தலையில் மண்ணலி போட்டு கொண்ட கதையாக தாவேகா விரைவில் 3 விழா காணும். கமலஹாசன் ஒரு சிறந்த உதாரணம். நிகழ்காலத்தில் அவருடைய முதல் தேர்தல், அடுத்த தேர்தல், சமீபத்திய நடவடிக்கை, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அரசியல்படுத்தப்படாதவருடைய காரணம் தான். அவர் மீதான ஒரு மக்கள் கிரேஸ் இருந்துச்சு கமலஹாசனுக்கு. அவர் கோவை தெற்கில் ஏறத்தாழ வெற்றியின் வெற்றி கோட்டை நெருங்கி தோற்றவராக அறிவிக்கப்பட்டார் கமலஹாசன். அதுக்கடுத்து ஏன் கட்சி காணாமல் போச்சு? கட்சியில் அடுத்த கட்ட நிர்வாகிகள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். அப்போ என்ன, அதுதான் அரசியல் படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்கிறான். அந்த படிப்பினை விஜய் விரைவில் உணர்வார் நாம் நம்புகிறோம். இப்போது தமிழகம் உள்ளிட்ட விரைவில் தேர்தல் வரக்கூடிய தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி உறுதியாக நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. ஏற்கனவே பீகாரில் அது தொடர்பாக கடுமையான குற்றச்சாட்டு விமர்சனங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ தமிழ்நாடும் இதை சந்திக்க இருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூட்டியிருக்கிறார் முதலமைச்சர். என்னவாகும்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, உண்மையில் இது வந்து மிக மிக மோசமான ஒரு விடயம் என்பதை தலைவர் வேல்முருகன் அவர்கள் தொடக்கத்திலேயே இதை கண்டிச்சிருக்கிறாரு. அதற்காக முதல் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மட்டும்தான். ஏன்னா இந்த வாக்காளர் திருத்தச் சட்டம் என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட பாஜக ஆளாத இந்த தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய வடநாட்டவர்களை அந்த மாநிலத்தின் வாக்காளர்களாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை பாஜக செய்கிறது. அதன் மூலமாக அந்த மாநிலத்தின் ஆட்சியை கைப்பற்ற பாஜக துடிக்கிறது என்பதுடைய பின்னணியாக தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பீகாரில் இருந்து மட்டுமே 6.5 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் தமிழ்நாட்டில் குடிபெயர்ந்திருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு புள்ளி விவரம் சொல்லுது. அதை விட கூடுதலாக இருக்கலாம். இப்போ பீகாரில் அங்கிருந்து இடம்பெயர்ந்தவர்களை அந்த வாக்காளர் நீக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக மாறிடுவான். இப்போ பீகார்லேருந்து இங்கே வாக்காளர்களாக மாறவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? இயல்பாக சொல்லுங்கள், யாருக்கு ஓடு? அவனுக்கு என்ன சின்னம் தெரியும்? அவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? அவனுக்கு கையா தாமரையா இதுதான் தெரியும். அப்போ அவன் அடிப்படையில் யாருடைய வாக்காளராக மாறுவான்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மோடியோடைய வாக்காளர்களாக பாஜக RSS உடைய வாக்காளர்களாக மாறுறான். அப்போ பாஜக RSS தன்னுடைய இறந்து போனவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் கூட 40 லட்சம் வாக்குகள் தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு நிறைய கூடுதலாகவே இருக்கு. அதையெல்லாம் களையெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது அல்லவா? அதை இவங்க ஆளும் தரப்பதை தவறாக பயன்படுத்துகிறது. அதை நாங்கள் வந்து சரி செய்ய போகிறோம் என்ற வாதம். ஒவ்வொரு தேர்தலப்பவும் இறந்து போனவர்களுடைய வாக்காளர் இதை கண்டுபிடிச்சி சில இடங்கள் நீக்கப்படுவது அல்லது தவறுதலாக சேர்க்கப்பட்டதெல்லாம் நீக்கப்பட்டதில் அது இயல்பாக நடந்துகிட்டு இருக்க ஒரு நடைமுறை தானே. ஒவ்வொரு தேர்தல் காலத்தில் நீங்கள் வெளியிடுறீங்க, வாக்காளர் திருத்த சட்டம் கொண்டு வரோம், முகாம்கள் அமைக்கிறோம், எல்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக மேலும். ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் அதை கூர்மைப்படுத்தவில்லை, அதை சிதைத்து கொண்டிருக்கீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலை உள்ளிட்ட பொருளாதார தேவைகளுக்காக இடம்பெயர்வதை அவர்கள் அந்த மாநிலத்தின் மக்களாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து ஆபத்தான போக்கு இல்லையா? நீங்கள் பீகார்லேருந்து வேலைக்காக வரவனையும், ராஜஸ்தான்லேருந்து வேலைக்காக வரவனையும், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வேலை தேடி போகிறவனையும் அந்த மாநிலத்தின் மக்களாக மாற்றும்போது எங்களுடைய இந்த மாநிலத்தினுடைய பன்முகத்தன்மை சிதைக்கப்படுதான். நாங்கள் வந்து ஐயப்படுறதுல என்ன தவறு இருக்க முடியும்? இங்கே இருக்கக்கூடிய பீகாரிக்கு, இங்கே வேலைக்கு வர பீகாரிகளுக்கு என் மாநிலத்தோடைய அரசியல் சூழல் என்ன புரியும்? என்னுடைய மாநிலத்தினுடைய மக்கள் பிரச்சனை என்ன புரியும்? அவன் எதை உணர்ந்து வாக்களிப்பான்? அதான் கேள்வி. இப்போ நீங்கள் சமீபத்தில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. வடநாட்டவர்கள் அனைவரும் பாஜகவில் இணைந்தனர், வடநாட்டு தொழிலாளர்கள் பாஜக இணைந்தனர் செய்தி பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு சின்ன செய்தி சொல்லுது, வடநாட்டில் இருந்தும் பீகாரில் இருந்தும் ராஜஸ்தானில் இருந்தும் இங்கே குடியேறுபவர்கள் பாஜகவின் வாக்காளர்களாக குடியேற்றப்படுகிறார்கள் சொல்லுங்கள். சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை போட்டு உடைச்சார். தேர்தலில் போலி வாக்காளர்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்காங்க, அது எவ்வளவு அப்பட்டமாக இந்த தேர்தல் ஆணையம் எல்லை மீறி இருக்கின்றதா அவர் பீகார் தேர்தலில் பார்த்தோம். பெரிய அணுகுண்டை தூக்கி நிறைய தேர்தல்கள் நடந்து நிறைய மாநிலங்களில் எதிர்கட்சி தலைவர். இப்போ தமிழகத்தில் இந்த எதிர்ப்பு என்ன பண்ணிட போகிறாங்க?
இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அதில் கலந்துருக்காங்க. உறுதியாக இது எதிர்க்கப்பட வேண்டும் என்பது தான் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதற்கான அரசியலுக்காக முன்னெடுக்கிறார்கள். இல்லை, அதுதான் நிறுத்திவிட அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அரசியலாக முன்னெடுக்காமல் எல்லா விடயத்தை போல இதில் ரொம்ப மெத்தன போக்கு இல்லாமல் இதற்கு என்னென்ன வகைகள் எல்லாம் இதற்காக சட்ட ரீதியான முன்னெடுப்புகள் என்ன செய்ய முடியுமோ அதை தமிழ்நாடு அரசு செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படிதான் அதை தான் செய்ய முடியும். எதிர்பார்க்குறோம் தான் சொல்ல முடியும். நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் நம்ம கட்டளை இடக்கூடிய இடத்துல இல்லை. ஆனால் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் இது திமுகவின் அரசியலையும் வீழ்த்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறது திமுக உணரணும். ஏன்னால் இங்கே இருக்கக்கூடிய வடநாட்டவர்கள் திமுக ஓட்டு போட போகிறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மார்வாடிகள் திமுக ஓட்டு போட போகிறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பீகாரிகள் திமுக ஓட்டு போட போகிறது கிடையாது. நீங்கள் உங்களின் நீண்டகால கொள்கை எதிரியாக எந்த சித்தாந்தத்தை எதிர்த்து நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்வதாக சொல்லிக் கொள்கிறீர்களோ, எதிர்க்கிறீங்களா இல்லையான்றது வேற விஷயம். ஆனால் நீங்கள் தேர்தல் பாஜக பூச்சாண்டி காட்டி கொண்டு தான் இந்த தேர்தல் களத்தை நீங்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க. பாஜக உள்ள போதுன்னு சொல்லி தான் எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தின் மூலமாக அது நடைமுறைக்கு வரும் என்ற ஐயத்தை, அது உண்மையை நாங்கள் போட்டுடைக்கிறோம். இதை நீங்கள் சரி செய்து இதை நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் திமுகவின் அரசியலை அவர்களையே அஸ்தமனத்திற்கு உள்ளாக்குவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. நல்லது கண்ணதாசன், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.